எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் சொல் தமிழா சொல் மாண்புமை பாரிவேந்தர் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்கும் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். பாரிவேந்தர் அவர்கள் சொன்னதை போல இது ஏறக்குறைய மிக பிரம்மாண்டமான அரங்குகளில் இந்த அரங்கும் ஒன்று. அதற்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திற்கு நமது முதலில் பாராட்டை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆக இந்த அரங்கு ஏற்கனவே அவர்கள் வரவேற்புரையில் சொன்னதை போல பல பெரிய தலைவர்களை இங்கே வந்து அழைத்து இந்த அரங்கில் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் மரியாதைக்குரிய நமது மத்திய நிதி அமைச்சர், மரியாதைக்குரிய சகோதரி மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வரவில்லை. அதனால் அவர்கள் வர வேண்டும் என்று பணித்தார்கள். அவர்கள் வந்தால் திருக்குறளே சொல்கிறது, ஒரு நாட்டிற்கு ஒரு அரசாங்கத்திற்கு எது முதலில் வேண்டும் என்றால் நிதிதான் முதலில் வேண்டும். நிதி வந்தால் எல்லாம் வந்துவிடும். நமக்கு தானிய லட்சுமியும் அஷ்டலட்சுமிகளில் நமக்கு தானிய லட்சுமியும் மற்ற லட்சுமிகளும் வந்தால் இறைவனின் முற்றிலுமான ஆதரவு கிடைத்துவிடும். அதனால் லட்சுமியாக இங்கே அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் பணமழையை கொடுத்து, நியாயமான பணமழையை கொடுத்து, அதற்காக அவர்களை நாம் வருக வருக என வரவேற்போம். மிக நல்லதொரு நிகழ்ச்சி. இங்கே எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் அர்ஜுன் மூர்த்தி அவர்கள் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற வகையில் எங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு எனது வணக்கம். மரியாதைக்குரிய ஐயா பாரிவேந்தர் அவர்களிடம் பல்கலைக்கழகங்களில் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து செல்கிறோம். அதனால் நமது பல்கலைக்கழகத்தில் நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்ட பொழுது, முதலில் நம் பல்கலைக்கழகத்தில் தேசிய எண்ணம் கொண்ட மாணவர்கள் படிக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரே தேர்தலை நிச்சயமாக ஆதரிப்பார்கள். அதனால் நீங்கள் நிச்சயமாக இந்த கல்லூரிக்கு, இந்த பல்கலைக்கழகத்திற்கு வர வேண்டும் என்று எங்களுக்கு அனுமதி அளித்தார்கள். அதனால் அவருக்கு எனது முதல் வணக்கத்தையும் நன்றியையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார், எந்த ஒரு கருத்தையும் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சென்று விட்டால் அந்த கருத்து ஒரு மாபெரும் புரட்சியாக வெடிக்கும் என்று சொன்னார். அதே போல இந்த ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்ற கருத்தை யாரிடம் முதலில் விதைக்க வேண்டும் என்றால் மாணவ செல்வங்களின் மனதில் முதலில் விதைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இதை முதலில் நாங்கள் மாணவர்கள் மத்தியில் எடுத்துச் செல்கிறோம். ஆக இங்கே வந்திருக்கும் மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு யாராலும் இந்த கருத்தை உலகத்திற்கு இன்னும் சரியாக எடுத்துச் செல்ல முடியாது. மாணவர்கள் மாணவிகள் நினைத்தால் மட்டுமே இதை எடுத்துச் செல்ல முடியும் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏற்கனவே மரியாதைக்குரிய சகோதரர் அர்ஜுன் மூர்த்தி அவர்கள், நான் அவருக்கு ரொம்ப வியப்பாக போய்விட்டது. மரியாதைக்குரிய மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தவுடன் அவர் எல்லாமே நான் அவர்களை பற்றி பேசிவிட்டேன், அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி நீங்கள் தான் பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்னிடம் வைத்தார். என்னை பொறுத்தமட்டில் நான் மரியாதைக்குரிய மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது நான் மிக பெருமையாக கருதுகிறேன். ஏனென்றால் மேடையை அலங்கரிப்பது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தை இதுவரை இருந்த ரெக்கார்டில் தொடர்ந்து 8 முறை 6 முறை முழு பட்ஜெட்டையும் 2 முறை இடைநிலை பட்ஜெட்டையும் சமர்ப்பித்த ஒரே தமிழச்சி என்பது மட்டுமல்ல, நிதியமைச்சர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். ஆக உங்களால் தமிழகம் பெருமை பெறுகிறது. மிகப்பெரிய தமிழகத்தின் மாண்புமிகு மகள் நீங்கள் என்பதை நான் பெருமையுடன் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக நாமெல்லாம் நினைப்பது என்ன என்றால், மரியாதைக்குரிய பாரத பிரதமரினால் தமிழ் மத்தியில் விளையாடுகிறது. அதே போல நமது மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் அவர்களும் எப்பொழுதெல்லாம் நிதித்துறை பட்ஜெட்டை அவர்கள் தாக்கல் செய்கிறார்களோ அப்படியெல்லாம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் பலமுறை அவர்கள் திருக்குறளை கையாண்டிருக்கிறார்கள். ஆக அதற்கும் இந்த தருணத்தில் எனது நன்றியை தெரிவித்து, உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று சொல்வதை போல வானோக்கி வாழும் மழை போல உலகமெல்லாம், அதாவது மழையை நோக்கி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து இருப்பதை போல மன்னவனை நோக்கி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து இருப்பார்கள். எத்தகைய மன்னவன் என்றால், நல்ல நேர்மையான வாழ்க்கையை வாழ்வது மட்டுமல்ல, அரசாங்கத்தை கொடுக்கும் மன்னவன்.
இங்கே அர்ஜுன் மூர்த்தி அவர்கள் பேசும்பொழுது டிமானிட்டைசேஷன் பத்தி சொன்னார்கள். டிமானிட்டைசேஷன் வரும்பொழுது நான் மாநில தலைவராக இருந்தேன். எல்லோரும் என்னிடம் வந்து கேட்டார்கள், பத்திரிகை சகோதரர்கள், இங்கே என்னோட இயக்கத்தோடு பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் வந்து கேட்டார்கள், டிமானிட்டைசேஷன் பத்தி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், நான் டாக்டர், என்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பணமும் நான் டாக்டராக சம்பாதித்தது, அதனால் டிமானிட்டைசேஷன் பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் என் கோட்டும் ஒயிட்டு, என் நோட்டும் ஒயிட்டு, அதனால் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னேன். ஆக ஒயிட் நோட் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும், பிளாக் நோட் வச்சிருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர், ஒரு நேர்மையான அரசாங்கம், நேர்மையான வாழ்க்கை முறை இந்த நாட்டில் வழிமுறையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் மிக அழகாக அவர்களோடு அந்த திருக்குறளை சொல்லும்போது, வானோக்கி வாழும் உலகமெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று சொல்வதை போல மிக அழகாக அவர்கள் இந்த திருக்குறளை முன்னெடுத்து சென்று அவர்கள் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பொழுது உலகமே அந்த தொலைக்காட்சியில் கண்களை அகலாமல் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாமும் இங்கே அவர்கள் நேரடியாக வந்ததற்கு எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள்தான் பேச வேண்டும். நான் மிகச் சில வார்த்தைகள், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பல பேர் பல கருத்துக்களை சொல்லலாம். மரியாதைக்குரிய மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை உங்களுக்கு நன்றாக பதிவு செய்யலாம். ஆனா என்னை பொறுத்த மட்டில் நான் ஒரு மருத்துவர் என்ற முறையில் இரண்டு கருத்துக்களை மிக சுருக்கமாக கூறி முடிக்கிறேன். அம்மாவை பற்றி ஒரு கவிதை படித்தேன். 1000 விடுமுறை வந்தாலும் அவள் அலுவலகத்திற்கு மட்டும் விடுமுறை இல்லை, அந்த அலுவலகம் அம்மாவின் சமையலறை. ஆனால் நான் இதையே மாற்றி போட்டு பார்க்கிறேன். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நான் அம்மாவிடம் ஒப்பிடுகிறேன். ஏனென்றால் அந்த காலத்தில் இந்த குடும்ப கட்டுப்பாடு என்ற நிலை வருவதற்கு முன்னால் அம்மாக்கள் பல குழந்தைகளை பெறுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். ஆக இங்கே அம்மாவின் சமையலறைக்கு விடுமுறை இல்லை என்பதை போல அம்மாவின் கருவறைக்கும் விடுமுறை இல்லாத காலங்கள் இருந்தது. அப்போ அடிக்கடி குழந்தைகள் பெற்றுக் கொள்ளும் பொழுது ஒரு மருத்துவர் என்ற முறையில் நான் சொல்கிறேன், அம்மாவின் உடல் நலம் முழுவதும் வீணாகி போகும். அவள் ஒரு பிரசவம் பார்த்து அவள் உடல்நிலை தேறுவதற்குள் அடுத்த பிரசவத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறதா என்று பார்ப்பதற்குள் இன்னொரு குழந்தையை அவர் பெற்றெடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் அடிக்கடி வரும் தேர்தல். ஆக குடும்ப கட்டுப்பாடோடு 1-2 குழந்தைகளை பெற்று அம்மாவின் ஆரோக்கியமும் பாதுகாப்பாக இருந்து குழந்தையும் ஆரோக்கியமும் பாதுகாப்பாக இருந்து நல்ல இடைவெளியில், வேண்டிய இடைவெளியில் 5 வருடங்களுக்கு ஒரு நாள் ஒரு குழந்தையாக, அதுவும் ஆரோக்கியமான குழந்தையாக, அம்மாவும் ஆரோக்கியமாக இருந்து, அதாவது இந்த தேசமும் ஆரோக்கியமாக இருந்து, குழந்தைகளாகிய நாம் மக்களும் ஆரோக்கியமாக இருந்தால், ஆக இந்த தேர்தல் முறைக்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும். நாம் வாழ்க்கையில் உள்ளதை குடும்ப கட்டுப்பாடு என்று சொல்கிறோம். இங்கே உள்ள நடைமுறையில் தேர்தல் கட்டுப்பாடு நமக்கு மிக அவசியம். ஏனென்றால் ஒவ்வொரு முறை குழந்தை பெருக்கும் பொழுதும் அந்த அம்மையின் அவள் சக்தி அழுவதும் வீணாவதை போல மறுபடியும் தேர்தல் வரும் பொழுது இந்த நாட்டில் உள்ள பொருளாதார சக்தி, மனித சக்தி எல்லாமே வீணாகிறது. வீணாகிறது என்று சொல்வதை விட அதிகமாக செலவாகிறது என்று சொல்லலாம். பிறக்கும் குழந்தையும் தேர்தல்ல ஒரு ஆட்சி பிறக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த குழந்தை நன்றாக வளர்வதற்குள் இன்னொரு தேர்தல், சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்த நாடு 400 தேர்தல்களை கண்டிருக்கிறது. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல், தேர்தல் கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடு குடும்பத்திற்கு அவசியம், தேர்தல் கட்டுப்பாடு இந்த தேசத்திற்கு அவசியம் என்பதை சுருக்கமாக, அடிக்கடி தேர்தல் நமக்கு நல்லதல்ல, அடிக்கடி குழந்தை பிறப்பும் குடும்பத்திற்கு நல்லதல்ல. ஆக நாம் ஒரே நாடு ஒரே தேர்தல், குறிப்பிட்ட நேரத்தில் தேர்தல், குறிப்பிட்ட நேரத்தில் அரசாட்சி. அதனால் மற்ற இன்னொன்று பாலிசி பெராலிசிஸ் அப்படின்னு சொல்றோம், அதையும் மருத்துவர் என்ற முறையில், பெராலிசிஸ் நம்ம கையும் ஓடாது காலும் விளங்காது. ஆக நம்ம எடுக்கின்ற அத்தனை நல்ல திட்டங்களையும், நான் புதுச்சேரி ஆளுநராக இருந்திருக்கோ பார்த்திருக்கிற நல்ல திட்டங்களை கொண்டு வரலாம் நினைப்போம். ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டால் அதை நம்மால் அறிவிக்க முடியாது. அதனால் பாலிசி பெராலிசிஸ் இந்த நாட்டில் வரும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னதை போல ஃபோக்கஸ் ஆன் கவர்னன்ஸ். என்ன திட்டத்தை மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறோமோ அந்த திட்டத்தை மக்களுக்கு கொடுப்பதுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். நீங்கள் எல்லாம் கற்றறிந்தவர்கள், நீங்கள் மனது வைத்தால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை இந்த நாட்டிற்கு கொண்டு வர முடியும். நல்ல அம்மாக்களின் ஆரோக்கியத்தையும் பேண முடியும், நம் தேசத்தின் ஆரோக்கியத்தையும் பேண முடியும், நல்ல குழந்தைகளையும் வளர்க்க முடியும், நல்ல ஆட்சிகளையும் வளர்க்க முடியும் என்று சொல்லி உங்களிடம் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.